பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெருமக்களே, ரமதானில் நாம் நிறைய தர்மங்கள் செய்தோம். அதனுடைய வெளிப்பாடு பள்ளிவாசல்ல புது ஃபேன்லாம் போட்டிருக்கு, மேட் போட்டிருக்கு, ஜெனரேட்டர் வாங்கியிருக்கு. அதே மாதிரி ரமதான் முழுக்க இஃப்தாருக்கு நோன்பாளிகளுக்கு மனம் நிறைவாக கொடுத்தது. இது எல்லாமே நாம் உழைத்தது, கஷ்டப்பட்டு உழைத்தது, வேர்வை சிந்தி உழைத்தது. வெயிலில் மழையில், வெயில் பார்க்காமல் மழை பார்க்காமல், பிள்ளைகள்கிட்ட மனைவிட்ட சரியா நேரம் கொடுத்து பேசாம, சரியான முறையில் சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளாமல், எப்போது சாப்பிட வேண்டுமோ அந்த நேரத்தை கடந்து சாப்பிடுகிற சூழலிலும் கூட கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை ரமலானில் டப்புக்காக வாரி கொடுத்தோம். அப்படிதானே? மேட் இருக்குன்னா சும்மா சாதாரணமா வந்துடலையே, நம்முடைய உழைப்பு இல்ல அது. ஜெனரேட்டர் வாங்கியிருக்குன்னா கேட்டவொன்னு நம்ம கொடுக்க மனசு வந்துச்சு, அல்லாஹ்வுக்காக வேண்டி. மக்களே, இவை அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ரமலான் நமக்கு தந்த அன்பளிப்புகளில் தஹஜ்ஜத் கொடுத்துச்சு, நம்ம முகத்துல ஒரு பொலிவு கொடுத்துச்சு, மனசுல ஒரு ராகத்தை நிம்மதியை கொடுத்தது ரமலான். பெற்றோர்கள்ட்ட பரிவா பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துச்சு. அதே மாதிரி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய நல்லறங்களை ரமலான் நம்மை செய்ய வைத்ததை போன்று தர்மங்களையும் நிறைய செய்ய வைக்கும். பொதுவா இஸ்லாமிய சமூகம் தான் தர்மத்தில் முதல் இடத்தில் இருக்கிறது ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. ரமலான்ல சஹருக்காக வேண்டி, நோன்பாளிகளுக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் அள்ளி கொடுத்தது பல 100 லட்சங்கள். முஸ்லிம்கள் அள்ளி கொடுத்தது. அதுல சஹருக்காக கொடுத்தவர்களை சேர்த்து வைத்தால் நம்முடைய பல சந்ததிகளுக்கு அது சொத்தாக சேரும். ஆனால் நமது தவறுக்காக, நமது சொந்தத்திற்காக, நமது மறுமைக்காக, நோன்பாளிகளுக்காக வாரி கொடுத்தது. பெருமக்களே, இவை அனைத்தையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டு அல்லாஹ் நமக்கு உயர்ந்த நற்கூலிகளை தருவானாக. பொதுவா உலகத்துல நிறைய தண்ணீர்கள் இருக்குல்ல, கடல் தண்ணி இருக்கு, ஆற்று தண்ணி இருக்கு, நதிகள் இருக்கு, எத்தனையோ ஓடைகள் இருக்கு, எத்தனையோ கிணறுகள் இருக்கு. நம்ம பல ஊர்களுக்கு போய், குறிப்பா குற்றாலம் போய் குளிக்கிறோம். யாரும் தண்ணி குடிச்சிட்டு வர்றது இல்லையா? பக்கெட்ல பாட்டில்ல தண்ணியா குடிச்சிட்டு வரோம், அப்படியா? குடிச்சிட்டு வர்றது இல்லை. அல்லது பல நாடுகளுக்கு போய் சுற்றுலா பயணம் செய்பவர்கள் பல அருவியில் யாரும் தண்ணி குடிச்சிட்டு வர்றதில்லை. ஆனால் உலகில் சம்சமுக்கு தனி மதிப்பு இருக்கிறது, அப்படிதானே? ஒவ்வொரு வக்துக்கும் தொழுகை செலுத்துகிற பொழுது சின்ன சின்ன பாட்டில்ல போட்டு வந்து தேப்படிச்சு ஊருக்கு கொண்டு வந்து கொடுக்குறோமா இல்லையா? அப்ப உலகில் எல்லா நீர்களை விட சிறந்த தண்ணீர் சம்சமுக்கு இருக்கிறது. உலகத்துல மட்டும் இல்லைங்க, சொர்க்கத்தின் நீரை காட்டிலும், சொர்க்கத்தில் ஓடுகிற ஆறுகளை காட்டிலும், சொர்க்கத்தின் தண்ணீர்களை காட்டிலும் கவுசரை விட சம்சம் நீர் உயர்ந்தது. ஏன்னா மேராஜுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இருதயத்தை கழுவுவதற்கு விண்ணில் இருந்து தட்டு வந்தது, விண்ணில் இருந்து ஹிக்மத் வந்தது, விண்ணில் இருந்து ஈமானுடைய பரிபூர்ணம் வந்தது. விண்ணில் இருந்து தண்ணீர் வரவில்லை. தண்ணீரை எடுத்து செய்தார், ஜிப்ரீல் கழுவியது சம்சம் நீரை எடுத்து கழுவி அதை சுத்தப்படுத்தி திரும்பவும் அந்த தண்ணீரை சம்சம் கிணற்றிலேயே ஊற்றினார்கள். ஏன் சம்சம் நீருக்கு இவ்வளவு சிறப்பு என்றால், அல்லாஹ்வுடைய அற்புதத்தை தாண்டி பெருமக்களே தன்னை உலக மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டது. உலகத்தால் எல்லோருக்கும் நான் பயன்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தது. நான் கடைகோடியில் வாழ்கிற ஒரு முஸ்லிமின் நாவிலும் கூட என்னை அறுத்த வேண்டும் என்ற ஆசையை கூட இறைவா என்று சம்சம் பிரார்த்தித்தது. அப்ப எப்போது நம்மை நாம் சமூகத்திற்காக கொடுக்க முன் வருகிறோமோ பெருமக்களே, அப்போது அதில் பரக்கத் ஏற்படும். சொத்தாக, செல்வமாக, அறிவாக, கல்வியாக, ஈமானாக, யகீனாக எது நம்மை நாம் பெற்றிருக்கிறோமோ அவ்விடத்தில் இருந்து அதை மக்களிடத்திலே கொடுக்கிற பொழுது அது பரக்கத் பெறுகிறது. பெருமக்களே, அந்த அடிப்படையில் தான் நாம் நம்முடைய செல்வங்களை வாரி கொடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு கொடுத்தோமோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இன்னும் அதிகம் கொடுக்கிற மனோபக்குவத்தை அல்லாஹ் வாரி வழங்குவானாக. நமது பிள்ளைகளையும் அப்படி உருவாக்குகிற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. பெருமக்களே, எப்போது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் வருகிறதோ
பள்ளிவாசலுக்காக, நல்ல காரியங்களுக்காக, மதரசாக்களுக்காக, ஏழைகளுக்காக, வறியவர்களுக்காக, விதவைகளுக்கு என் சொத்து பயன்பட வேண்டும் என்று நமக்கு எண்ணம் வருகிறதோ அப்போது நம் சொத்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படும். அந்த சொத்து வீணாகாது, அந்த சொத்து இயற்கை சீற்றத்தால் அழிக்கப்படாது, அந்த சொத்து அதிகாரிகளால், ஆட்சியாளர்களால் எந்தவித தீக்கரையும் ஆக்கப்படாது. நாம் கஷ்டப்பட்டு வேலை சிந்தி உழைக்கிற சொத்துக்களை, உழைக்கிற செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில ரப்புக்காக வேண்டி, ரப்பினுடைய பள்ளிக்காக வேண்டி கொடுக்கிற பொழுது எஞ்சியிருக்கிற சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாப்பான். பெருமக்களே, அப்படி நாமும் கொடுத்து, நமது பிள்ளைகளும் கொடுத்து, நமது சந்ததிகளும் கொடுக்கிற அளவுக்கு ரப்புல் ஆலமீன் நம்மை கொடையாளிகளாக ஆக்குவானாக. தபூக் போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான கடுமையான வெயில் காலம். அப்ப வெயிலை சுட்டி காட்டினார்கள், போகிற தூரத்தை சுட்டி காட்டினார்கள், எவ்வளவு செல்வம் வேண்டும் அதையும் சொல்லி கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. எல்லோரும் அவரவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப கொண்டு கொட்டி கொண்டே இருந்தார். பெருமானார் அறிவித்ததிலிருந்து சஹாபாக்கள் உதவி வரை ஒரு சின்ன நபித்தோழர் 7 வயதில் இருந்து 12 வயதிற்குள் இருக்கும் ஒரு சின்ன நபித்தோழர், ஒரு சஹாபி அதை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். பெருமானார் அறிவிப்புக்கு பிறகு சஹாபாக்கள் வந்து உதவி செய்தது. ஒரு சஹாபி வந்தார், ரலியல்லாஹு அன்ஹு, தனது வீட்டுல இருந்து ஒரு போர்வையை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து பஜார்ல ஏற விட்டாங்க. எப்படின்னா, பள்ளிவாசலுடைய வாசல்ல ஏற விட்டாங்க. எப்படின்னா, நான் தபூக்குக்காக கொடுக்க வேண்டும் எதையாவது, ஆனா என்கிட்ட எதுவுமே இல்லை, இப்ப போய் வேலை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அதனால இந்த போர்வை யாராவது வாங்கிட்டீங்கன்னா நான் அந்த காசை கொண்டு போய் தபூக்குக்கு நபிகிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்ட பிறகு ஒரு சஹாபி அதை 1 திர்ஹத்திற்கு வாங்கினார்கள். எதையோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி அந்த ஒரே ஒரு திர்ஹத்தை வாங்கி கொண்டு வந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரத்தில் இந்த சஹாபி கொடுத்துட்டு அப்படி ராகத்தா பள்ளியை விட்டு வெளியே போனத சிறு சஹாபி உமைர் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பேர் ஞாபகம் வச்சுக்க. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த சம்பவத்தை அடிக்கடி சொல்லி கொடுக்கணும். வாய்ப்பு கிடைத்தால் வீட்டுல எழுதி போடணும், உமைர் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு. அப்ப இவங்க அப்படியே ஒத்து பாக்குறாங்க. அவர் ஒரே ஒரு திர்ஹம் தான் கொடுத்தார். பெருமாள் கரம் நீட்டி வாங்கி கொண்டார்கள், வந்த பைத்துல் மாலில் சேர்த்து கொண்டார்கள், அவருக்காக துவா செய்தார்கள். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, 1000 பொற்காசுகள் கொடுத்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, 200 ஊமியா தங்கம் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொண்டு எல்லோருக்குமாக துவா செய்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த உமைர் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு நேர வீட்டுக்கு போனார். அவருடைய வளர்ப்பு தந்தை, அவருடைய தந்தை பெயர் சாது, அவங்க பத்ர்ல ஷஹீத் ஆயிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய தாயார் ஜுலாஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார்கள். ஜுலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய், அவரும் ஒரு பெரும் செல்வந்தர், மதீனாவில் பேசப்படுகிற அளவுக்கு உயர்ந்த மனிதர், பெரிய கொடையாளி. அவர்கிட்ட போய் உமைர் அவங்க சொல்றாங்க, தந்தையே நீ பெரிய கொடையாளி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்குக்காக அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. அந்த ஏழை சஹாபி 1 திர்ஹம் கொடுத்தாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 1000 தங்க காசு கொடுத்தாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு 200 ரூபியா தங்க கட்டிகளை கொடுத்தாங்க, நீங்களும் உங்கள் பங்குக்கு எதையாவது கொடுக்கலாமே அப்படின்னு 7 வயசு புள்ள கேட்கும் பொழுது ஜுலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எந்த மென்டாலிட்டியில இருந்தாங்களோ தெரியல, அவங்க சொல்லிட்டாங்க, பெருமானுடைய வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. இவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்துட்டு அப்படியே முறைச்சு பார்த்தாரு. உடனே ஜுலாஸ் சுதாரிச்சு கொண்டு ஜுலாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமைரே நான் சும்மா ஏதோ யதார்த்தமா சொல்லிட்டேன், நீ இதை போய் நபிகிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொன்னாங்க. உமைர் ரலியல்லாஹு கோபப்பட்டு சொன்னாங்க, ஜுலாஸே அதுவரை தந்தை கண்ணியமாக அழைத்தவர், அதற்கு பிறகு எப்ப நபியுடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாரோ அதுக்கு பிறகு இப்படி கூப்பிட்டாங்க, ஜுலாஸே நீ கேடு கெட்டவன், உன் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை, என் நபி உண்மை பேசுவார்கள், நீதான் பொய்யன் என்று சொல்லி சொன்ன உடனே ஜுலாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதை போய் நபிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காதா, நான் ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உமைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல நான் இதனால் வரைக்கும் மதீனால வாழ்ந்த மனிதர்களில் நீதான் மிக சிறந்தவன் நம்பிட்டு இருக்கேன், நீதான் மிக உயர்ந்தவன் நம்பிட்டு இருக்க, நீ நிறைய பெரிய கொடை கொடுத்திருக்க, நிறைய கொடையாளி, ஆனா எப்ப நபியை பத்தி தப்பா பேசிட்டியோ, தப்பான எண்ணம் உள்ளத்துல இருக்கோ, நீ அருவருக்கத்தக்கவன், உன்னை பற்றி நான் நபியிடம் சொல்லாவிட்டால் நான்
நபியினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க மறந்தவன், எனவே போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடை விட்டு புறப்பட்டு வரும்பொழுது துலாசகிதா கூப்பிட்டு சொன்னாங்களாம், உண்மையிலே நீ சின்ன புள்ள, உன் பேச்சுலாம் எடுபடாது, தாராளமா போய் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேரம் வந்தாங்க சபைக்கு, மஸ்ஊத் நபவிக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நடந்த நிகழ்வை சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா துலாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து வர சொன்னார்கள். அப்ப அந்த சபையில இருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுக்கு அளவுகோலா சஹாபிகளிடத்திலே பார்க்கப்பட்டது, நாயகமே துலாஸ் நம்மோடு சபையில் நின்று தொழுபவர், அவர் பொய் பேசி இருக்க மாட்டார், அப்படி சொல்லி இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சில சஹாபிகள் சொன்னாங்க. இன்னும் சில சஹாபிகள் சொன்னாங்க, நாயகமே இந்த பிள்ளையுடைய முகத்தை பார்க்கும்போதே தெரியுது, பிள்ளையுடைய முகம் பொய் பேசல, பிள்ளையுடைய நாவு பொய் பேசல, உண்மையான முகம் இது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது துலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட அவருடைய சொன்னதை துலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. துலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகமே உமைர் பொய் சொல்லிவிட்டார், நான் சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே பெருமானுடைய பார்வை நேரம் உமைர் பக்கம் திரும்பிச்சு. சின்ன பிள்ளை உமைரை பார்த்தாங்க, இல்ல நாயகமே அவர் சொன்னார், அல்லாஹ்வின் சத்தியமாக அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல பெருமானார் துலாஸை பார்த்தார்கள். துலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், நாயகமே ரப்பின் மீது சத்தியமாக நான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாயகம் அமைதியாக ஆனார்கள். சபை விளங்கி கொண்டது. பெருமானாருக்கு வஹி இறங்குகிறது, ஜிப்ரைல் வந்து விட்டார். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி காத்திருந்தார்கள். வஹி இறங்கியது. யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்தல் குஃப்ர் வகஃபரு பஅத இஸ்லாமிஹிம் வஹம்மு பிமா லம் யனாலு. இந்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எழுதி வீட்டுல பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுக்கீங்க. ஒரு சின்ன 7 வயசு பிள்ளைக்காக விண்ணில் இருந்து 7 வானம் கடந்து கீழே பூமிக்கு ஜிப்ராயில் வந்தார். அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கியது. அல்லாஹ் பேசினான். நிறைய பேரு அல்லாஹ் மேல பொய் சத்தியம் செய்யறாங்க. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் நிராகரிப்பில் இருந்து முஸ்லீம் ஆயிட்டு மீண்டும் நிராகரிப்பில் இருந்து தான் சொன்ன ஒன்றை சொல்லவில்லை என்று சத்தியம் செய்கிறார்கள். அப்ப உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உண்மை பேசுகிறார், துலாஸ் பொய் சொன்னாலும் வசனம் இறங்கிருச்சு. அதுக்கு பிறகு ஜுலாசுடைய பொய்க்கு என்ன பரிகாரம் செய்யணும், அதே இதுல அல்லாஹ் சொல்லி முடிப்பான். யாரு பொய் சத்தியம் செய்து விட்டார்களோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பொய் சத்தியம் செய்தால் அதற்கான பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ள வேண்டும். அப்படி தேடாவிட்டால் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது, தேடிக்கொண்டால் அல்லாஹ் மன்னிக்கிறவன் சொல்லி அல்லாஹ் சொல்ல முடிப்பான். இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காட்டிய பிறகு யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலுன்னு சொன்ன உடனே சையதுனா துலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்துல மன்னிப்பு கேட்டார்கள். நாயகமே உமைர் சொன்னது உண்மைதான், நான் தான் பொய் சொல்லிவிட்டேன், என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான பரிகாரத்தை துலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தேட சொல்லிட்டு உமைரை பார்த்தார்கள். பெருமக்களே, உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வயசு 7 வயசு பிள்ளை ஒரு நிகழ்வை நபியிடத்துல சொல்லி அதற்கான தீர்வு கிடைக்காத போது விண்ணை பார்த்து அழுகிறார். அல்லாஹ் அவருக்காக வசனம் இறக்கினான். இங்க அதான் பாயிண்ட். 9வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனம். அல்லாஹ் வசனம் இறக்கினான், அவரை மெய்ப்படுத்தி, அவர் உண்மையாளர், உண்மை பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வசனம் இறக்கினான். பெருமானார் அணைத்து கொண்டார்கள், முத்தமிட்டார்கள், அவரை மேன்மைப்படுத்தினார்கள், சபையில பெருமைப்படுத்தி பேசினாங்க. இப்ப இங்க நான் சொல்ல வர நிகழ்வு இதுதான். நம் பிள்ளைகளுடைய ஈமானிய தரம் என்ன? 7 வயது பிள்ளையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸினுடைய ராவி சொல்கிறார். இதற்கு பிறகு துலாஸ் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வாழும் காலம் முழுக்க மதீனாவில் கண்ணியப்படுத்தப்பட்டார். யாரால்? துலாஸால், தனது வளர்ப்பு தந்தை அவர்கள் இவரின் மூலமாக அல்லாஹ் வசனம் இறக்கி என்னை தௌபா செய்ய வைத்தான், என் பாவத்தை மன்னித்தான், என்னை மாற்ற வைத்தான் அப்படின்னு சொல்லி நபியை மெய்ப்படுத்தினான். நபியின் மீது எனக்கு இருந்த சிந்தனை அல்லாஹ் அகற்றி நபியை மெய்ப்படுத்தி வசனம் இறக்கினான் அப்படின்னு சொல்லி சையதுனா துலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதற்கு பிறகு மதீனாவில கண்ணியமாக பார்த்து கொண்டார்கள். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நமது 7 வயதில் இருந்து 15 வயது உள்ள சிறுவர்கள் ஈமானிய நிலை என்ன? நோன்பின் நிலை என்ன?
அவர்களிடத்தில் இருக்கிற கலாம் ஷரீஃபினுடைய குர்ஆனுடைய நிலைப்பாடு என்ன? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நமது பிள்ளைகள் பற்றோடும் பரிவோடும் இருக்கிறார்கள்? ரமலான் விட்டு சென்ற அன்பளிப்புகளில் இதுவும் ஒன்று. நமது பிள்ளைகள் ரமலானில் தராவீஹ் தொழுதிருக்கிறார்கள். நமது பிள்ளைகள் ரமலான்ல நம்ம கூட உட்கார்ந்து சஹர் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைகள் ரமலானில் பள்ளிக்கு வந்து நம்மோடு தொழுதிருக்கிறார்கள். அப்படி தொழ வேண்டும் பெருமக்களே. உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாயகம் எப்படி வளர்த்தார்களோ வார்த்தெடுத்தார்களோ அது போன்று நமது பிள்ளைகளும் தேவைக்காக வேண்டி ரப்பிடத்திலே கை உயர்த்தி கண்ணீர் வடிக்கிற பொழுது விண்ணில் இருந்து அல்லாஹ்வுடைய உதவியை பெறுகிற பக்குவத்தை நமது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். காலத்தின் அவசியம் அது. எல்லாவற்றையும் தாண்டி நபி என்றோ அல்லாஹ் என்றோ ரசூல் என்றோ மார்க்கம் என்றோ மஸ்ஜித் என்றோ மதரசா என்று வந்துவிட்டால் தன்னை அர்ப்பணிக்கிற உணர்வோடு இந்த உலகில் ஒரு பிள்ளைகளை விட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. பிள்ளைகளும் யார் எப்படி எந்த நிலையில் நமது பிள்ளைகளை நடந்து கொண்டாலும் அல்லாஹ்விடத்திலே நெருங்குகிற ரசூலை நினைக்கிற உயர்ந்த பாக்கியவான்களாக அல்லாஹ் நமது பிள்ளைகளை ஆக்குவானாக. நமது பிள்ளைகள் கை உயர்த்தி கண்ணீர் வடிக்கிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி பாதுகாப்பையும் அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி உதவியையும் விண்ணில் இருந்து இறக்கி தருவானாக. அதற்காக நமது பிள்ளைகளை உருவாக்குவோம். நாயகம் சொன்னார்கள், உலகிலேயே சிறந்த அறிவாளி யார் அப்படின்னு சொன்னா அவன் மௌத்துக்கு பிறகு அவனுக்காக கையேந்தி பிரார்த்திக்கிற பிள்ளைகளை இந்த உலகில் விட்டு செல்பவன் தான் சிறந்த மனிதன். வலதுன் சாலிஹுன் யதுஊன லஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது பிள்ளைகளை அப்படிப்பட்ட பிள்ளைகளாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.